ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும், நல்லா தான் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் இது ரொம்ப நாள் கழித்து ஒரு செஷன் போடுறேன். இது கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன்னா நான் இதில் எந்த கிளாஸஸும் எடுக்க போகிறதில்ல. நம்ம இப்போ ரீசெண்டாக ஏபிபி எக்ஸாம் எழுதணும். அது அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கான ப்ரிலிம்ஸ் நடந்துச்சு. அது 2 வாட்டி நடந்துச்சு. நம்ம டிசம்பரில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எழுதணும். இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நம்ம ஓஎம்ஆரில் டெஸ்ட் எழுதணும் இல்லையா? இதுக்கு நானும் தேடி தேடி பார்த்தேன், யூடியூப்பில் பார்த்தேன், இன்டர்நெட்டில் பார்த்தேன், யாராவது கீ போட்டிருக்காங்களா, நம்ம எந்த ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருக்கோன்னு நான் அன்றைக்கே பார்த்தேன், செக் பண்ணேன், வரல. அதுக்கப்புறம் 4 நாள் ஆச்சு, யாருமே போட்ட மாதிரி தெரியல. சரி, ஓகே, யாருமே டிஸ்கஸ் பண்ணல, நம்மளே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒருவேளை நம்மளோட லாயர்ஸ் சொந்தங்கள், பிரதர்ஹுட்ஸ் எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க போல். பிஸியாக இருக்கிறோமா இல்லை எக்ஸாம்ஸில் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறோமான்னு தெரியல. எனிவே, நம்ம எக்ஸாம்ஸ் மட்டுமே பண்ணுறது இல்லை இல்லையா? இது ஒரு ப்ரொஃபஷனில் இருந்துக்கிட்டு எக்ஸாமையும் பண்ணுறாங்க. சில பேருக்கு தான் ஃபுல் டைமாக படிக்கிறதுக்கும் எக்ஸாமில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கும் டைம் இருக்குது. அந்த மாதிரி ஃப்ரீ டைம் எனக்கு கொஞ்சம் இருக்கிறனால நான் எனக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸை நான் ஓரளவுக்கு வெரிஃபை பண்ணிட்டேன். அதனால் நான் போடுறேன். மற்றவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சிபிடியில் எக்ஸாம் எழுதணும். இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம இந்த கால்குலேஷன்லாம் போட வேண்டாம். கால்குலேஷன் அப்படின்னா கடைசியில் எத்தனை கொஷின் எழுதணும், எத்தனை ஏபிசிடின்னு நம்ம உட்காந்து நொட்டாரியஸான ஒர்க்கெல்லாம் நம்ம ஓஎம்ஆரில் பண்ணிகிட்டு இருந்தோம்ல, அந்த மாதிரி பண்ண வேண்டாம். இன்னொன்று நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சப்புறமும் எண்ட் ஆஃப் த செஷனில் ஃபுல்லாகவே நம்ம வெரிஃபை பண்ணுவோம். கரெக்டான ஆன்சர்ஸ் எவ்வளோ, தப்பான ஆன்சர்ஸ் எவ்வளோன்னு திருப்பி பார்ப்போம். இப்போ ஒரு வேளை தப்பாக நம்ம ஏதாவது போட்டிருந்தோன்னா அந்த சாய்ஸை நம்ம திருப்பியும் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி மாற்றிக்கலாம். ஓஎம்ஆரில் அப்படி பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் ஒரு இதை நீங்கள் பென் வச்சு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி உங்களுக்கு வேறு எங்கேயுமே நீங்கள் மார்க் பண்ண முடியாது. அந்த மாதிரி சில அவசரத்தில் சில கொஷின்ஸை நானே ஒரு 10 கொஷின்ஸை தப்பாக மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸாம் முடிகிறப்ப தான் ஐயோ இதெல்லாம் தப்பாக மார்க் பண்ணிட்டேன், மாற்ற முடியாதே இனிமேல் அப்படின்னு இது பண்ணிகிட்ருந்தேன். என்ன பண்ணுறது? இன்னொரு அட்வான்டேஜ் ஓஎம்ஆரில் என்னென்னா, நம்ம கொஷின் பேப்பரை வீட்டுக்கே கொண்டு வந்துடலாம். சிபிடியில் அது முடியாது. ஸோ யார் என்னென்ன கொஷின் வந்துச்சு, என்னென்ன எழுதுனீங்கன்னு கேட்டால் கூட நமக்கு ஞாபகம் இருக்காது. இங்கே அப்படி இல்லை, நம்ம மார்க் போட்டுக்கலாம். நம்ம பேரண்ட்ஸும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் கேட்டாலும் கொஷின் பேப்பர் இது தாங்க வந்துச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போ நம்ம கொஷின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணலாம். 200 கொஷின் எல்லாருக்குமே ஒன்று தான். ஆனால் நம்பர்ஸ் டிஃபர் ஆகும். எனக்கு 1ஆவதாக கேட்ட கொஷின் இன்னொருத்தவங்களுக்கு 90ஆவது கொஷினாக கூட இருக்கலாம். அதனால நான் கொஷினையே ஃபுல்லாக வாசித்து ஆன்சர்ஸ் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு நான் தமிழ்லேயே சொல்கிறேன். ஏன்னா அது எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும். இன்னொன்று தமிழ் நமக்கு ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் இருக்குது இல்லையா? அப்புறம் திருக்குறள் நிறைய கேட்டிருந்தாங்க. திருக்குறள்லேருந்துல இப்போ மொதல் கொஷின் கீழ்கண்டவற்றுள் 1917 தோற்றுவிக்கப்பட்ட தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்புடன் தொடர்புடைய பத்திரிகைகள் எவை அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. சுதேசிமித்திரன், ஜஸ்டிஸ், நியூ இந்தியா, திராவிடன் அப்படின்னு. நான் ஜஸ்டிஸ் போட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் ஜஸ்டிஸ் கூட திராவிடனும் வந்துச்சு அப்படின்னு எங்கள் டேடி சொன்னாங்க. அப்புறம் நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அதுதான் ஆன்சர். சி, நம்ம ஆப்ஷன் சி 2 மற்றும் 4 ஜஸ்டிஸ் மற்றும் திராவிடன் அப்படிங்கிறது தான் அந்த கொஷினுக்குள்ள ஆன்சர். அடுத்த கொஷின், நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காமராஜ் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுதல் அரசியல் தற்கொலையாகும் என்று எச்சரிக்கை விடுத்தவர் யார் அப்படின்னா, ஆப்ஷன் பி ஈவே ராமசாமி. ஓகேவா? ஈவி ராமசாமி, பெரியார்னு சொல்கிறோம். அப்புறம் அதுக்கு அடுத்த கொஷின், இண்டிகோ பிளான்டிங் மிரர் என்பது டேஷ் என்கிற வங்காள நாடகத்தின் மொழிபெயர்ப்பு அப்படின்னா ஆப்ஷன் பி நெல் தர்பான் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அப்புறம் 5வது கொஷின் என்னது, செயல்திறன் மதிப்பீட்டு குறியீடு எடுத்துக்காட்டுவது. அது 4 கொடுத்துருந்தாங்க. வேளாண் தொழில்நுட்ப முன்னேற்றம், வேலை உருவாக்க திறன்கள், தொழில்களின் இட அமைவு, பள்ளி கல்வி தரநிலை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஆப்ஷன் டி பள்ளி கல்வி தரநிலைங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே. அதுக்கடுத்து 6வது கொஷின், கிராமப்புற குழுக்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த இந்தியாவின் எந்த திட்டம் மூலோபாய முயற்சிகளை மேற்கொண்டது அப்படின்னா 4 ஆப்ஷன் அகைன் கொடுத்துருந்தாங்க. என்னெல்லாம், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின், ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன்,
பிரார்த்தனா மந்திரி கிராம சதக் யோஜனா, தீன் தயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா. நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியே எல்லாத்துலேயும் கிராமங்கிற பேரை கொண்டு வந்துட்டாங்க பார்த்தீங்களா. அதனால தான் இந்த வாட்டி கொஷின் பேப்பர் டஃப்னு சொல்கிறது. எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு, எத்தனை பேருக்கு ஃபீல் ஆச்சுன்னு தெரில. படித்தவங்க ஆன்சர் பண்ணாங்க, நல்லா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கொஷின் பேப்பர் ஈஸின்னு சொல்லிட முடியாது. இந்த வாட்டி கொஷின் பேப்பர் டஃப்பு தான். ஏன்னா நிறைய மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருந்தாங்க. அப்போ உங்களுக்கு எல்லா கொஷினுக்குமே எல்லாத்துலேயும் நீங்கள் தர வர்றதா தான் அந்த மேட்ச் த ஃபாலோயிங் அட்டன் பண்ண முடியும். அப்புறம் வந்து ரொம்ப ஈஸி, அதாவது சில ஜென்ரல் கொஷின்ஸ் எல்லாம் நிறைய உண்டு. எல்லா இதுலேயும் கேட்பாங்க இந்த மாதிரி அப்படின்னு காமன் கொஷின்ஸு அந்த மாதிரி நிறைய கேட்கவே இல்லை. க்ளூஸ் இந்த வாட்டி ரொம்ப கம்மி. ஒரு 10 கொஷினோ 15 கொஷினோ தான் நம்ம க்ளூ அடிப்படையில் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மற்ற எல்லாமே கொஞ்சம் யோசித்து ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ எத்தனை பேருக்கு அப்படி ஃபீல் ஆச்சுன்னு பார்க்கலாம். ஓகேவா? யாருக்காவது ஒருவேளை யாருக்காவது அப்படி ஃபீல் ஆனாலோ இல்லைன்னா கரெக்டான ஆன்சர்ஸ் இது இல்லை அப்படின்னு வேறு யாராவது தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். நான் திருப்பியும் வெரிஃபை பண்ணுறேன். 7வது கொஷின் என்னது அப்படின்னா, நிர்வாக வருவாய் குறித்து பின்வரும் கூற்றுகளின் உண்மைகள் யாவை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 3 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. சிறப்பு மதிப்பீடுகள் சிறந்த வரி என்று குறிப்பிடுகின்றன. 2வது, அபராதங்கள் மற்றும் தண்டனைகள் தன்னிச்சையாகவே தீர்மானிக்கப்படுகின்றது. இதில் நிர்வாகத்தின் செலவோ அரசாங்கத்தின் நடவடிக்கையோ எந்த தொடர்பும் இல்லை. இது ஒரு தன்னார்வ பங்களிப்பு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா. இதுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா, ஆன்சர் பி. அபராதங்கள் மற்றும் தண்டனைகள் தன்னிச்சையாகவே தீர்மானிக்கப்படுகின்றன. இதில் நிர்வாகத்தின் செலவோ அரசாங்கத்தின் நடவடிக்கைக்கோ எதுவும் தொடர்பு இல்லை அப்படிங்கிறத நான் வெரிஃபை பண்ண வரைக்கும் ஆன்சராக இருக்குது. அப்புறம் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஒரு 4 பொறுத்துக்கு அவங்களே கொடுத்துட்டு அதில் தவறான பொறுத்துக்கு எதுன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து சரியானதை கண்டுபிடிச்சோன்னு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடக்கூடாது. அவங்க ட்விஸ்ட் வச்சு கேட்டிருக்காங்க, தவறானதை தான் கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு 2011 இந்தியாவின் மக்கள் தொகை 121.09 கோடி. 2வது என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, 2001 2011 வரையிலான ஆண்டு சராசரி மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் 1.64%. 3, 1951 இந்திய மக்கள் தொகை 28.83 கோடி. 4, 2001 இந்திய மக்கள் தொகை 120 கோடி. இப்படின்னு 4 கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து நம்ம தவறான பொறுத்துக்கே கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதுதான் நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின். இப்போ இதில் வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அதாவது 3 மற்றும் 4. இதில் 3 மற்றும் 4 எது? 1951 இந்திய மக்கள் தொகை 28.83 கோடி அப்படிங்கிறது வந்து தவறு கிடையாது. சரியா? 4வது 2001 இந்திய மக்கள் தொகை 120 கோடி அப்படிங்கிறதும் உண்மை இல்லை. மற்ற ரெண்டுமே வந்து உண்மை தான். மற்ற 2 எது? 2011 இந்தியாவின் மக்கள் தொகை 121.09 கோடி அப்படிங்கிறது சரி. 2001 to 2011 வரையிலான ஆண்டு சராசரி மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் 1.64% சரி. ஸோ இந்த கொஷினுக்கான விடை என்ன? ஆப்ஷன் ஏ 3 மற்றும் 4. ஓகேவா? அப்புறம் அதுக்கு அடுத்த கொஷின், இந்திய தேர்தல் ஆணையத்தின்படி தேர்தல் பார்வையாளர்களின் வகை அல்லாதது எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து இதுக்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அதாவது ஸ்பெசிஃபிக் அப்சர்வர். என்னோடய அன்லக்கி, நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் அப்சர்வரை தான் நான் வந்து மார்க் பண்ணியிருந்தேன். அதாவது கொஷின் பேப்பரில் மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் தானே ஓஎம்ஆரில் போடுவோம் அப்படின்னு நினச்சி கொஷின் பேப்பரில் டி மார்க் பண்ணியிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் அங்கே போகும்போது போலீஸ் அப்சர்வர் மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க, இல்லை போலீஸ் அப்சர்வர் அங்கே இருப்பாங்களாம், ஏன்னா இவங்க டீச்சருங்கிறனால அங்கே எலெக்ஷன் டியூட்டி பார்க்குறனால தெரிஞ்சிருக்கு. அப்புறம் நான் வெரிஃபை பண்ணி பார்த்தேன். ஓகே, போலீஸ் அப்சர்வர்னு ஒருத்தவங்க இருக்காங்க எலெக்ஷன் டியூட்டியில். அதனால் வந்து ஸ்பெசிஃபிக் அப்சர்வர் அப்படிங்கிறது தான் வந்து இதில் நான் ரெகக்னைஸ்ட் அப்சர்வர் ஆஃப் த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஸோ ஐடென்டிஃபை த இங்கிலீஷில் சொல்கிறேன். ஐடென்டிஃபை த சப்ஜெக்ட் ஆஃப் த ஸ்டேட் லிஸ்ட். மாநில பட்டியலில் இருக்கும் இனத்தை அடையாளப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. 4 கொடுத்துருக்காங்க. பேங்கிங், இரிகேஷன், டிஃபென்ஸு, ஃபாரின் அஃபேர்ஸ். அதாவது வங்கி, நீர்ப்பாசனம், பாதுகாப்பு, வெளி விவகாரங்கள். நமக்கு தெரியும் ஸ்டேட் லிஸ்ட்டு, சென்ட்ரல் லிஸ்ட்டு, கான்கரண்ட் லிஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா. அதில் எது வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க.
இப்போ பேங்கிங்கு, டிஃபென்ஸு, ஃபாரின் அஃபேர்ஸ், வங்கி, பாதுகாப்பு, வெளி விவகாரங்கள் இது எல்லாமே வந்து நமக்கே தெரியும். டெஃபினெட்லி வந்து அது வந்து சென்டர்கிட்ட தான் இருக்குது. ஸோ இரிகேஷன் நீர்ப்பாசனம் தான் வந்து தனியான மாநிலங்கள்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு. இதுவுமே வந்து எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் பெரிய டிஸ்கஷன் இருந்துச்சு. இல்லை நீர்ப்பாசனம் அவங்களும் தான் முடிவெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வந்து ஸ்டேட்லேயும் தான் இருக்குது அது. அப்புறம் 11வது கொஷின் என்னன்னா, இந்திய குடியரசுத் தலைவர்களின் பதவி காலத்தை காலமுறைப்படி வரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம 4 பேர் எப்பப்போ ஒர்க் பண்ணாங்க, எப்பப்போ வந்து பிரசிடெண்ட் ஆகியிருந்தாங்க தெரிஞ்சுருக்கணும் இல்லையா? ஸோ என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து சி. ஓகேவா? ஆன்சர் சி. அது வெயிட், இதில் என்ன அப்படின்னா 2 யார்? டாக்டர் ஜாகிர் ஹுசைன் அப்படிங்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட். 2வதாக இருந்தவர் வந்து வி கிரி. 3வதாக இருந்தவர் வந்து ஃபக்ருதீன் அலி அகமது. 4வதாக இருந்தவர் வந்து என் சஞ்சீவ் ரெட்டி. அதாவது இங்கே 4 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஆப்ஷனில் வரிசைப்படுத்த சொன்னாங்கன்னா இந்த வரிசையில் தான் பண்ணோம். 2, 4, 3, 1 ஆப்ஷன் சி. ஓகேவா? அப்புறம் வந்து அடிப்படை உரிமையிலிருந்து சொத்துரிமையானது எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்டது? அதாவது நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருந்துச்சு ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் ஆரம்பிக்கும்போது. அப்புறம் அதை வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து சிவில் ரைட்ஸுக்கு கொண்டு வந்துட்டோம் இல்லையா? அது எந்த சட்ட திருத்தத்தில் எந்த அமெண்ட்மெண்ட் படி நீக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978. அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்ததாக வந்து சிந்து சமவெளி மக்களின் ஆயுதங்கள் பெரிதும் எந்த உலோகத்தால் செய்யப்பட்டிருந்தனன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ காப்பர் அண்டு பிரான்ஸ். அதுதான் வந்து கரெக்டான, அதாவது செம்பு மற்றும் வெண்கலம். அதுதான் கரெக்டான ஆன்சர். 14வது கொஸ்டின் வந்து குப்தர்களின் மேலாதிக்கம் யாருடைய எதிர்பாராத படையெடுப்பால் சவால் செய்யப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து குப்த பேரரசு படிச்சிருந்தா தான் தெரிஞ்சிருக்கும். இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ சரியா, ஹானர்கள் அப்படின்னு தான் நான் பார்த்தேன். ஒருவேளை தப்பாக இருந்தால் வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில், நான் பார்த்தது வரைக்கும் ஹானர்கள் தான் சொல்கிறாங்க. அப்புறம் மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. அபாலிஷன் ஆஃப் ஜஸ்யா வரியை எப்போ ஒழிச்சாங்கன்னு கேட்குறாங்க. அது எப்போ அப்படின்னா வந்து ஒரு நிமிஷம் வெயிட். இது வந்து அக்பரோட முகலாய பேரரசு அதுலேருந்து கொஷின்னு. ஸோ ஜிஸ்யா வரியை வந்து எப்போ அபாலிஷ் பண்ணாங்க அப்படின்னா AD 1564. அப்புறம் வந்து அபாலிஷன் ஆஃப் பில்கிரிம்ஸ் டேக்ஸ் அது எப்போ இது பண்ணாங்க. புனித பயணிகள் வரி விலக்கு எப்போ நடந்துச்சுன்னா வந்து AD 1563. அபாலிஷன் ஆஃப் என்ஸ்லேவிங் வார் பிரிசனர்ஸ் போர் கைதிகளை அடிமைப்படுத்துவதை ஒழித்தல் அது எப்போ அப்படின்னா 1562 AD. ஓகேவா? ஃபால் ஆஃப் பைரம் கான் அது எப்போ நடந்துச்சு? AD 1561. ஸோ ஆப்ஷன் ஏ 2A 2B1 C4 D3. ஆப்ஷன் ஏ அதுதான் வந்து கரெக்டான பதில். சரியா? அப்புறம் வந்து த கிரேட்டஸ்ட் பப்ளிக் பாத் வாஸ் லொக்கேட்டட் இன் விச் பிளேஸ்? அதை எந்த இடத்தில் பெரிய பொது குளம் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து மொஹஞ்சதாரோவா, ஹரப்பாவா, லோத்தலா, சன்ஹூதாராவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து மொஹஞ்சதாரோவில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ. அப்புறம் வந்து கீழ்கண்டவற்றில் எந்த மாசு அதன் செறிவு 100 ppm மிகும்போது சைலண்ட் கில்லர் என அழைக்கப்படுகிறது? அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, இங்கே ஒரு 4 பொல்யூட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பொல்யூட்டன்ட் வந்து 100 ppm கான்சன்ட்ரேஷனாக அதிகமாகும்போது, அந்த கான்சன்ட்ரேஷனோட அதிகமாகும்போது அதை வந்து சைலண்ட் கில்லர்னு சொல்லுவாங்க. அது எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது சல்ஃபர் டை ஆக்சைடு SO2, கார்பன் டை ஆக்சைடு CO2, ஓசோன் O3, கார்பன் மோனாக்சைடு CO. இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கார்பன் மோனாக்சைடுங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி. அப்புறம் மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன மாதிரி மேட்ச் பண்ணணும்னா தமிழகத்தில் இருக்கிற
மைனர் போர்ட்ஸ், அதாவது நம்ம துறைமுகங்களையும் அது இருக்கிற இடத்தையும் வந்து நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஸோ வந்து இதுக்கு ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதாவது எண்ணூர் வந்து சென்னையில் இருக்குது, A2. அப்புறம் திருச்சோப்புரம் அப்படிங்கிறது வந்து கடலூரில் இருக்குது, ஸோ B4. அப்புறம் புன்னக்கையல் வந்து தூத்துக்குடியில் இருக்குது, திருக்கடையூர் வந்து நாகப்பட்டினத்தில் இருக்குது, D3. சரியா? அடுத்த கொஷின் வந்து அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, 2030 வரையிலான இந்திய வளர்ச்சிக்கு 10 பரிமாணங்கள் பட்டியலில் இருக்கிறது. 10 பரிமாணங்கள் பட்டியலிட்டு இருக்கிறது. அதில் நீல பொருளாதாரம் டேஷ் பரிமாணமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஒரு நிமிஷம். நீல பரிமாணம் எது? ப்ளூ எக்கனாமி. அது வந்து இதுக்கு ஆன்சர் என்னது? பி வந்து 6வது, அதாவது 6வது பரிமாணமான்னு கேட்டிருக்காங்க. நம்ம 10 இம்பார்ட்டன்ட் டைமென்ஷன் இந்தியாவில் எடுத்திருக்கோம் 2030க்குள்ளே அச்சீவ் பண்ணணும்னா அதில் ப்ளூ எக்கனாமி அப்படிங்கிறது வந்து 6வது பரிமாணம். சரியா? அப்புறம் வந்து இந்தியாவில் கால்நடைகளுக்கு பயன்படுத்தப்படும் பின்வருவனவற்றில் எந்த ஒரு ஒரு நிமிஷம், கொஷின் மறந்துடுது. எந்த ஒரு சாத்தியமான கழுகுகளின் எண்ணிக்கையை வேகமாக குறைப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு 4 மருந்து கொடுத்துருக்காங்க. அந்த மருந்தில் எது வந்து ஆக்சுவலாக அந்த கால்நடைகளுக்கு அந்த மருந்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் அது கழுகுகளின் வகைகளை வந்து குறைக்குதுன்னு சொல்கிறாங்க. டிக்ளைன் ஆஃப் வல்ச்சர் பாப்புலேஷன் இன் இந்தியா அப்படின்னா 4 ஆப்ஷன் நீங்கள் எதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்ட்ரெப்டோமைசின், டெக்ளோஃபெனன், அசித்ரோமைசின், அசிட்டாமினோஃபென். இந்த சயின்ஸ் பேர் கொஞ்சம் நம்ம டாக்டர் இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து கதை தான், நம்ம இதெல்லாம் படித்ததில்லை. ஆனால் இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து ஒரு நிமிஷம், 20க்கு கரெக்டான ஆன்சர் வந்து பி, டிக்ளோஃபெனே அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? 21 தமிழில் சொல்கிறேன். தமிழக அரசால் தொடங்கப்பட்டு மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தின் குறிக்கோள்கள் எவை அப்படின்னு கேட்குறாங்க. மீண்டும் மஞ்சப்பைன்னு ஒரு திட்டம் வந்துச்சு, அதோட குறிக்கோள்கள் இதெல்லாம் வந்து நம்ம ஜென்ரலாகவே தெரிஞ்சுப்போம் இல்லையா? ஸோ வந்து ஆப்ஷன் பி 1 மற்றும் 3 அதுதான் வந்து ஆன்சர். 1ல் என்ன சொல்லியிருந்தாங்க, இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் மாநிலத்தில் துணிப்பைகளின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதாகும். 3வது வந்து சுற்றுச்சூழலையும் அது தொடர்பான மனித ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பதற்கு மாநிலத்தில் பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்துவதை குடிமக்கள் கைவிட இத்திட்டம் ஊக்குவிக்கிறது. இந்த 2 தான் கொடுத்துருக்க ஆப்ஷனில் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்னது, இந்தியாவின் தேசிய பல்பரிமாண வறுமை குறியீடு அமைக்க பயன்படும் அளவீடுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஆப்ஷன் ஏ 1 மட்டும்தான். ஏன்னா வந்து இங்கே 3 கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் ஒன்று, ஹெல்த் வெல்த் எஜுகேஷன் அப்படிங்கிறது 2வது ஆப்ஷன், 3வது வந்து இன்கம் எஜுகேஷன் ஹெல்த் அப்படின்னு 3 கொடுத்துருக்காங்க. இந்த 3ல் எந்தெந்த கூற்றுகள் சரியானது அப்படிங்கிறது நம்ம அடுத்து எழுதணும் அந்த ஆப்ஷனில். ஸோ வந்து இதில் ஃபஸ்ட்டு கூற்று மட்டும்தான் சரியானது. அதாவது மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி அதை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு என்னது யூஸ் பண்ணுவாங்கன்னா, மக்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், ஹெல்த்து, எஜுகேஷன், இந்த 3 தான் பார்ப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 1 ஒன்லி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அப்புறம் 23 சயின்டிஃபிக் டெம்பர் டூ நாட் என்கரேஜ், அரசியல் மனப்பான்மை எதனை ஊக்குவிப்பதில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்கோம்னா, விசாரணை உணர்வு, பகுத்தறிவு சிந்தனை, பகுப்பாய்வு திறன், மூட நம்பிக்கை மற்றும் பாரபட்சம் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கடைசி தான் கரெக்ட் இல்லையா? அதாவது அரசியல் மனப்பான்மை வந்து விசாரணை உணர்வை கொடுக்கும், பகுத்தறிவு சிந்தனையை கொடுக்கும், பகுப்பாய்வு திறனை கொடுக்கும். அரசியல் மனப்பான்மை எதை கொடுக்காது? மூட நம்பிக்கை மற்றும் பாரபட்சம் அதை தான் வந்து கொடுக்காது. ஸோ நான் ஆப்ஷன் பி 4 மட்டுமே அப்படிங்கிறது தான் கரெக்டான விடை. அப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா,
மகிழுந்துனா ஒரு கார், சரியா? மகிழுந்து ஒன்று வளைவு பாதையில் செல்லும்போது எந்த விசையானது பாதை மற்றும் சக்கரத்திற்கு இடையே உராய்வு விசையை கொடுக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதாவது மைய நோக்கு விசை. நான் வந்து மைய விலக்கு விசை சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னு ஆன்சரில் எழுதியிருக்கிறேன். பட் அது தப்பு. என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வளைவு பாதையில் போகும்போது நமக்கே தெரியாமல் கார் வளைஞ்சு போகும்போது நம்ம வெளிப்பக்கமாக நம்மளோட உடம்பு தள்ளப்படும் இல்லையா? நம்ம லெஃப்ட் சைடாக போகும்போது காருக்குள்ளே இருக்கவங்களாம் ரைட்டுக்கு போவாங்க. அது வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், ஓகேவா? சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்னால் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு வண்டி இப்போ வளைஞ்சு போகும்போது அந்த டயருக்கும் அந்த வளைவு பாதைக்கும் இடையில இருக்கிற ஃபோர்ஸ் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி வளையுது, அதுக்குள்ளே ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா அது சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க. நான் இந்த கான்செப்ட் வந்து நான் இப்போ விளக்குறதுக்கு நமக்கு டைம் இல்லை, ஏன்னா நம்ம இப்போ ஆன்சர்ஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? இது வந்து ஃபிசிக்ஸ் கான்செப்ட். அப்புறம் 25 வந்து அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கற்றலின் மிகவும் பொருத்தமான நோக்கம் என்ன அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று, பொருத்தப்பாடுடைய நிரந்தர நடத்தை மாற்றம், அதாவது ரிலேட்டிவ்லி பெர்மனன்ட் சேஞ்ச் இன் பிஹேவியர். பி, வேலைக்கு தன்னை தயார்படுத்துதல், ப்ரிப்பேரிங் ஒன் செல்ஃப் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட். தனிநபர் பொருத்தப்பாடு, பர்சனல் அட்ஜஸ்ட்மெண்ட். சமூக மற்றும் அரசியல் விழிப்புணர்வு, சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் அவேர்னஸ். இப்படி 4 இது கொடுத்துருக்காங்க. அதாவது ஒருத்தங்க வந்து கல்வி பெறனால, ஒரு இதை கற்றுக்கிறனால, படிப்பு இதெல்லாம் இது பண்ணுறனால இந்த 4 எது வந்து கற்றலின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரிலேட்டிவ்லி பெர்மனன்ட் சேஞ்ச் இன் பிஹேவியர், ஒருவருடைய நடத்தையில் மாற்றம் ஏற்படுது, அதுதான் வந்து கல்வியின் நோக்கம், சரியா? மற்ற எதுவும் கிடையாது. நீங்கள் வேலைக்கு வரணுங்கிறதுக்காக படிக்கிறதோ, சோஷியலில் சமூகத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக படிக்கிறோம், விழிப்புணர்வோடு இருக்கணுங்கிறதுக்காக படிக்கிறதோ இதெல்லாம் இல்லை. அதாவது உங்களோட நடத்தையில், உங்களோட பிஹேவியர்லேயே ஒரு சேஞ்ச், ஒரு முன்னேற்றம் இருக்கணுங்கிறதுக்காக தான் வந்து நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஷினில் அசர்ஷன், ரீசன் அப்படின்னு 2 கொடுப்பாங்க. அதாவது ஒரு கூற்று கொடுப்பாங்க, அப்புறம் ஒரு காரணம் கொடுப்பாங்க. அந்த கூற்று சரியானு முதல் சொல்லணும், அப்புறம் அந்த காரணம் சரியானு சொல்லணும். அந்த கூற்றை இந்த காரணம் விளக்குதா அப்படின்னு சொல்லணும். இதுதான் ஒரு கொஷின்லேயே இந்த மாதிரி கொஞ்சம் கொஷின்ஸ் கேட்பாங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கூற்று என்னதுன்னா, லென்ஸ் விதி ஆற்றல் மாற கோட்பாட்டை மீறுகிறது அப்படின்னு மாற கோட்பாட்டை மீறுகிறது. இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா, லென்ஸ் லா வயலேட்ஸ் த பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு ஒரு அசர்ஷன், ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க. ரீசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தூண்டு மின்னியக்கு விசை எப்போதும் அதன் உற்பத்திக்கு காரணமாக காந்த பாய்வின் மாற்றத்தை எதிர்க்கிறது. அதாவது இன்டியூஸ்டு EMF ஆல்வேஸ் அப்போசஸ் த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட்ஸ் ப்ரொடக்ஷன். இப்படி 2 இது கொடுத்துருக்குறாங்க. இதில் ஃபஸ்ட்டு அசர்ஷனே தப்பு, அந்த கூற்றே தப்பு. லென்ஸ் லா வயலேட்ஸ் த பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறதே தப்பு. லென்ஸ் லா வந்து அதை வயலேட் பண்ணலை, ஓகேவா? அப்புறம் வந்து ரீசன் உண்மை தான். அது ரீசன் என்னது, தூண்டு மின்னியக்கு விசை எப்போதும் அதன் உற்பத்திக்கு காரணமாக காந்த பாய்வின் மாற்றத்தை எதிர்க்கிறது அப்படிங்கிறது உண்மை தான். ஸோ வந்து இங்கே ஆப்ஷன் டி, அதாவது கூற்று தவறு, ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல. அதாவது அந்த ஒரு நிமிஷம் சாரி கூற்று தவறு மேலும் காரணம் சரி அப்படிங்கிறது ஆப்ஷன் டி தான் ஆன்சர், ஓகேவா? ஆப்ஷன் டி, அதாவது கூற்று தவறு ஆனால் அந்த காரணம் வந்து சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து 27வது கொஸ்டின் எனக்கு, அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் மக்கள் தொகை அடர்த்தியில் தமிழ்நாடு தரவரிசையில் எத்தனாவது தரவரிசையில் உள்ளது அப்படின்னா, ஒரு நிமிஷம், 27 பி தான் ஆன்சர், 12வது, ஓகேவா? அப்புறம் மூத்த குடிமக்கள் உதவி தொலைபேசி எண் டேஷ் 28/4/2021 100% நிதியுதவியுடன் யூனியன் அரசாங்கத்தால் தொடங்கப்பட்டது அப்படின்னா, ஆப்ஷன் ஏ
1 4 5 6 7 அப்படிங்கிறது தான் மூத்த குடிமக்களுக்கான உதவி தொலைபேசி எண். சரியா? அப்புறம் ஆதிக்கடவு அவிநாசி திட்டம் என்பது கீழ்வருவனற்றுள் எதனுடைய தொடர்புடையது அப்படின்னா, ஒரு நிமிஷம், 29 டி. அது வந்து குடிநீர் மற்றும் நிலத்தடி நீர் செறிவூட்டம். அது தொடர்புடைய அந்த ரீசைக்கிள் பண்ணுறது, ட்ரிங்கிங் வாட்டரையும் கிரவுண்ட் வாட்டரையும் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான ஆரம்பித்த திட்டம் தான் ஆதிக்கடவு அவிநாசி திட்டம். ஓகேவா? அப்புறம் 30வது கொஷின், புகழ்பெற்ற வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன் பெயரில் எந்த வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் பெயரிடப்பட்டது அப்படின்னா, அது எங்கே இருக்குது முதல்ல? அது எங்கே உள்ள வேளாண் இதுனா வந்து தஞ்சாவூரில் இருக்கிற அக்ரிகல்ச்சர் காலேஜுக்கு தான் வந்து AMS சுவாமிநாதன்ங்கிற பெயரில் வச்சாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் வந்து, டேஷ் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் ரிசர்விங் சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் ஃபார் பீப்புள் ஆஃப் டிஸ்கிரிமினேட்டட் அண்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் இன் ஸ்கூல்ஸ், யூனிவர்சிட்டி அண்ட் ஆல்சோ இன் கவர்மெண்ட் ஜாப். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஜென்ரல் கொஸ்டின்ஸ் இல்லையா? அதாவது டேஷ் என்பது பள்ளி, பல்கலைக்கழகம் மற்றும் அரசு வேலைகளில் பாகுபாடு மற்றும் பின்தங்கிய வகுப்புகளுக்கு சில சதவீத இடங்களை ஒதுக்கிடுவதற்கான ஒரு செயல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து ஆப்ஷன் சி, இடஒதுக்கீடு. அடுத்த கொஸ்டின், ஒரு நிமிஷம், முதல்ல ரெக்கார்டு ஓடிட்டு இருக்குதானே தெரியல. ஓகே, ஓடிட்டு தான் இருக்குது. மேட்ச் த ஃபாலோயிங்கில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா, இயக்கத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு 4 வரிசையாக. அந்த இயக்கம் எதுக்காக ஆரம்பித்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆப்ஷன் ஏ சீர்திருத்த இயக்கம் எதுக்காக ஆரம்பித்தாங்க? சிவில் உரிமைகள் இயக்கம். சரியா? அப்புறம் ஆப்ஷன் பி வந்து புரட்சிகர இயக்கம் வந்து சோஷியலிஸ்ட் மூமெண்ட். அப்புறம் ஆப்ஷன் சி வந்து கொஷின் சி வந்து மறுமலர்ச்சி இயக்கம் வந்து பிரம்ம சமாஜ் ஆரம்பித்தாங்க. எதிர்ப்பு இயக்கம் வந்து இடஒதுக்கீடு எதிர்ப்பு இயக்கம். அப்போ வந்து ஆன்சர் என்னது? 2143 எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் பி. ஓகேவா? அதுதான் கரெக்டான ஆன்சர். அப்புறம் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பின்வருவனவற்றில் EV ராமசாமி அவர்களை பற்றி நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. அதாவது EV ராமசாமி எந்தெந்த வருஷம் என்னென்ன பண்ணாங்க, பெரியார் என்னென்ன பண்ணாங்கங்கிறத வரைப்படுத்த சொல்லியிருக்காங்க. நான் இப்போ அந்த கால வரையறை சொல்கிறேன், அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க உங்கள் கொஸ்டினில். ஓகேவா? ஸோ வந்து 1924 வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு வைக்கம் சத்தியாகிரகத்தில் தான் பங்கெடுத்தார். ஸோ வைக்கம் சத்தியாகிரகா அப்படிங்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு ஆன்சர். சரியா? அடுத்து 1900 சுயமரியாதை இயக்கத்தை துவங்கினார் 1925. ஸோ வந்து அது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 3வது வைக்கம் சத்தியாகிரகா தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது, பங்கெடுத்தார். அப்புறம் சுயமரியாதை இயக்கம் துவங்கினார் 1925. அடுத்து 1938 நீதி கட்சி தலைவர் ஆதார் ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு அவர் வந்து பிரசிடெண்ட் ஆனார் 1938. 1939 தனி திராவிட நாடு கோரிக்கை. தமிழ்நாடு தமிழனுக்கே அப்படின்னு சொன்னார். திராவிடாங்கிற ஒரு தனி தேசம் வேணும்லாம் சொன்னார்ல, அதெல்லாம் 1939. ஸோ ஆன்சர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 3124 எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் சி. ஓகேவா? ஓகே, அடுத்த கொஷின். அடுத்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் தான். ரூசோ ஆஃப் தமிழ்நாடு யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து பெரியார் EV ராமசாமி. ஒரு நிமிஷம், 14வது கொஷின். ரூசோ ஆஃப் தமிழ்நாடு வந்து பெரியார் EV ராமசாமி. தக்ஷிணா காந்தி வந்து சி ராஜாஜியை தான் அப்படி சொல்லுவாங்க. ஆங்கிலோஃபைல் வந்து TM நாயர். மதுரை காந்தி வந்து MN சுப்புராமன். இந்த கொஷின் வந்து எனக்கு தெரிஞ்சே வந்து நான் தப்பாக போட்டு வந்துட்டேன். சரி, பரவாயில்ல. அப்புறம் அதுக்கடுத்து சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது எந்த ஆப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்கங்கிறத நம்ம கரெக்டாக மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? மதராஸ் பூர்வீக சங்க தென்னிந்தியாவில்
மதராஸ் பூர்வீக சங்கம் தென்னிந்தியாவில் நிறுவப்பட்ட ஆரம்ப கால சங்கம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டி. முத்துசாமி முதல் இந்திய நீதிபதியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மூன்றாவது V.S. சீனிவாசனார் ஒரு தீவிரவாதி. நான்காவது பிபின் சந்திரபால் ஒரு மிதவாதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நமக்கு மொதல் 2 கொஷின் தெரியுதோ 2 கூற்று தெரியுதோ இல்லையோ அடுத்த 2 கூற்று தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா பிபின் சந்திரபால் ஒரு மிதவாதிங்கிறது இல்லை, அவர் தான் கொஞ்சம் தீவிரமாக இருந்தவர். அப்புறம் V.S. சீனிவாசன் ஒரு தீவிரவாதி அப்படிங்கிறதும் தவறு. ஸோ இதில் சரியான கூற்று என்னென்னா மதராஸ் பூர்வீக சங்கம் தென்னிந்தியாவில் நிறுவப்பட்ட ஆரம்பகால சங்கம் அப்படிங்கிறது உண்மை தான். டி. முத்துசாமி முதல் இந்திய நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டது உண்மை தான். ஸோ ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 சரி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சரியா? அப்புறம் வாழ்ந்தால் என்ன இறந்தால் என்ன என்று வள்ளுவர் யாரை கூறுகிறார் அப்படின்னு ஒரு கொஷின் இருக்குது. இது எங்கள் வீட்டில் இன்னுமே டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே செவியுணராதவர், வாழ்ந்தால் என்ன இறந்தால் என்னங்கிறது தான் சரியான ஆன்சர்னு சொல்கிறாங்க. நான் வாயுணர்பவர் அப்படின்னு போட்டுட்டு வந்தேன். ஸோ இதுக்கு நான் இன்னுமே வெரிஃபை பண்ணலை. உங்களுக்கு யாருக்கா கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சால் கீழே போடுங்க. 36 ஓகே. 37வது கொஷின் என்னது? களவென்னும் காரறி வாண்மை அழவென்னும் ஆற்றல் புரிதார்கண் இல் அப்படிங்கிறது ஒரு திருக்குறள். அதில் இக்குறளில் காரறிவு என்ற சொல்லின் பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது காரருள் அப்படின்னாலே நமக்கு தெரியும், கார் அப்படின்னாலே இருட்டு. ஸோ இருண்ட அறிவு அப்படிங்கிறது தான் பொருள். ஓகேவா? இருண்ட அருள் எங்கே கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் பியா? சரி. அடுத்த கொஸ்டின். பக்தி இலக்கியம் வழங்கியவர்களில் தாசமார்க்கம் என்னும் அடிமை மார்க்கத்தை பின்பற்றியவர் யார்? அது ஆப்ஷன் பி தாண்டக வேந்தர். சரியா? தாண்டக வேந்தர் அப்படின்னா திருநாவுக்கரசர். அவர் தான் பக்தி இலக்கியம் வழங்கியவர்கள் தாச மார்க்கத்தை பின்பற்றியவர். ஆனால் இங்கே திருநாவுக்கரசரை கொடுக்கல. திருநாவுக்கரசருக்கு இன்னொரு புனைப்பெயர் தான் தாண்டக வேந்தர், அதை கொடுத்து வச்சுருக்காங்க பாருங்க. எப்படியெல்லாம் ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அதனால தான் இது கொஸ்டின் டஃப்புங்கிறது. ஆப்ஷன் டி. ஓகேவா? அப்புறம் மேட்ச் த ஃபாலோயிங். இதில் 4 வகை நிலங்கள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த நிலங்களுக்குள்ளே கடவுளை கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணணும். சரியா? என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த பக்கம் வர்ணா, கொற்றவை, மாயோன், வேந்தன் அப்படி 4 கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பி. ஆன்சர் பி என்னது? 3, 4, 1, 2. அதாவது முல்லைக்கு மாயோன், மருதம்க்கு வேந்தன், நெய்தலுக்கு நெய்தலுக்கு யார்? சாரி, ஒரு நிமிஷம். நெய்தலுக்கு வருணன், பாலைக்கு கொற்றவை. அதுதான் ஆன்சர். சரியா? அப்புறம் ஃபைண்ட் த HCF ஆஃப் 18x cube minus 24x square plus 42x minus 36, 3x cube minus 9x square plus 30x minus 24 அப்படின்னு ஒரு இதை கொடுத்துட்டாங்க. இந்த கொடுத்துருக்க நம்பருக்கு HCF கண்டுபிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. HCFனா என்னது? மீ போ வா. என்ன? மிகப்பெரிய பொது வகுத்தி. மிக பெரியவா மிகச்சிறியவா? எனக்கே குழம்பிருச்சே. காமன் ஃபேக்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? இங்கிலீஷில் தான் நமக்கு தெரியுது பாதி. காமன் ஃபேக்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது கணக்கு போட்டு தான் சொல்லி இப்போ ஆன்சரே நான் உங்களுக்கு டைரெக்டாக சொல்லிடுறேன். ஆப்ஷன் டி 3 ப்ராக்கெட்குள்ளே x - 1 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அப்போ அடுத்த கொஷின் 1 + 2 + 3 ப்ளஸ் அப்புறம் அப்படியே டாட்டாக வச்சு ப்ளஸ் n = 406 எண்ணில் எண்ணின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஆப்ஷன் சி 28 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சரியா?
அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? MAT ஈக்குவல் டு 2600, HAT ஈக்குவல் டு 160 என்றால் SUN என்பது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 42வது கொஷின். இதுக்கு வந்து ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி என்னது? 5586 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அப்புறம் ஒரு பகடை உருட்டப்படும் போது 4ஐ விட பெரிய எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இதுக்கு ஆன்சர் வந்து 43வது கொஷின் ஏ தான் ஆன்சர். அதாவது 1/3 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஓகேவா? அப்புறம் 44வது கொஷின் வந்து ஏபி மற்றும் சி ஆகியோர் ஒரு வேலையை முறையே 5, 6 மற்றும் 12 நாட்களில் முடிப்பார்கள். ஏபி மற்றும் சி ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு ரூபாய் 27,000 வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியே பெறும் பங்குகளை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 3 பேர் வந்து இந்த இதில் வந்து வேலை பார்க்குறாங்க, 5, 6, 12ன்னு. ஸோ 3 பேர் சேர்ந்து வேலை பார்த்தா அவங்களுக்கு 27,000 கிடைக்கும். அப்போ எந்த பங்கில் பிரிச்சுப்பாங்கன்னு கேட்பாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு மீச்சிமா, அதாவது எல்சிஎம் கண்டுபிடிச்சி போடணும் இல்லையா? அதுக்கெல்லாம் நமக்கு இப்போ பண்ண முடியாது. அதுக்கான ஆப்ஷன் வந்து நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், அதை சொல்கிறேன். 44D 12,000, 10,000, 5,000ன்னு இதில் போட்டிருக்கு. ஓகேவா? நீங்களும் எதுக்கும் வந்து கணக்கை போட்டு பாருங்கள். அப்புறம் ஒரு கூம்பின் ஆரம் 2 மடங்கானால் அதன் கன அளவு டேஷ் மடங்காகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து 4. ஆமாம், 4 அப்படின்னு நான் எங்கேயோ பார்த்தேன். பட் எனக்கு இந்த கணக்கு தெரியாது. நீங்கள் போட்டு சொல்லுங்கள் யாராவது. அப்புறம் 46வது கொஷின் வந்து கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயுள்ள வித்தியாசத்தை காண்க. P ஈக்குவல் டு ரூபாய் 12,000, R ஈக்குவல் டு 8%, N ஈக்குவல் டு 3 ஆண்டுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து ரூபாய் 236.544. சரியா? 47வது கொஷின் ஆண்டுக்கு 6% தனி வட்டி வீதத்தில் ஒரு தொகை 17,800 19,936 உயர எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து டி, 2 ஆண்டுகள். சரியா? 2 வருஷத்தில் 6% தனி வட்டி இருந்துச்சுன்னா 17,800 ரூபாய் வந்து 19,936 ரூபாயாக ஆயிரும். சரியா? அப்புறம் வந்து 48வது கொஷின் வந்து என்னென்னா, செல்வனிடம் ரூபாய் 900 உள்ளது. அதனை மணிமொழி மற்றும் பாரதிக்கு இடையே, இதுதான் கண்டுபிடிச்சி நான் தப்பாக போட்ட ஆன்சர் பரீட்சையில். செல்வனிடம் ரூபாய் 900 உள்ளது. அதனை மணிமொழி மற்றும் பாரதிக்கு இடையே 3:2 என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கிறார் எனில் பாரதிக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம அந்த 900 வந்து 3:2 அப்படிங்கிறதுல வந்து நம்ம பிரிச்சுக்கணும். அப்படி பிரித்தோன்னா 540 ஒருத்தருக்கும் 360 ஒருத்தருக்கும் போகும் இல்லையா? அப்போ எவ்வளோ போகும்? உள்ளவர் மணிமொழி வந்து அவர் தானே 3 பங்கு எடுத்துக்கிறார்ல, அவருக்கு 540 ரூபாயும் பாரதிக்கு 2 பங்கு 360 ரூபாயும் போகும். அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 12, 14, 19, 25 மற்றும் 36 ஆகியவற்றின் மீ போமா காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீ போமான்னு தமிழில் கொடுத்துட்டு இங்கிலீஷில் ஃபைண்ட் த எல்சிஎம்னு கேட்டிருக்காங்க. மீ போமானா ஹெச்எஃப் தானே, இங்கே ஏன் இப்படி 2ஆக கேட்டிருக்காங்க தெரியலை. அதனால் இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணாலும் மார்க் வந்துடும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஷினே வந்து அவங்க தப்பாக பிரிண்ட் பண்ணியிருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. சாரி, மீ போவான்னு கேட்டால் தான் ஹெச்எஃப்ஓ. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து இதுக்கு ஆன்சர் என்னது? 19
119700, அதாவது 1,19,700 அப்படிங்கிற ஆப்ஷன் டி. இதுதான் வந்து இதோட எல்சிஎம். சரியா? 12, 14, 19, 25 அண்டு 36 அப்படிங்கிற எல்சிஎம். போமா மடங்குன்னு கேட்டாலே எல்சிஎம் தான். சரியா? வகுத்தின்னு கேட்டால் தான் ஹெச்சிஎஃப். நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அப்புறம் சிம்பிளிஃபைனா சுருக்குக கணக்கு வந்து கேட்டிருந்தாங்களா? என்ன கேட்டிருந்தான்? 2t² + 7t + 6/2t² + 9t + 9 வகுத்தல் டிவைடட் பை டிவிஷன் கொடுத்து, அப்புறம் t2 + 5t t² + 5t + 6/3t² + 18t + 27 அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஆன்சர் என்னது? ஐயோ, நானே ஆன்சர் குறிக்காமல் வச்சுருக்கேனே. சரி, நான் இந்த செஷனோட லாஸ்ட்டில் அதுக்கான ஆன்சர் சொல்கிறேன். பட் கரெக்டான ஆன்சர் அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு சுருக்கு கேட்டிருந்தாங்க. அது என்ன? 72 ப்ராக்கெட்டில் 72 5 மடங்கு மேலே 5 போட்டிருந்தாங்க. அப்புறம் வகுத்தல் 12 5 மடங்கு ப்ராக்கெட்டுக்கு மேலே, அப்புறம் இன்ட்டு 3 ப்ராக்கெட்டுக்குள்ளே 5 மடங்கு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 18. ஏன்னா மேலே இருக்கிற மடங்கை நம்ம அப்படியே போட்டுருவோம் இல்லையா? ஸோ 18, அதுதான் ஆப்ஷன் ஏ 18 5 மடங்கு அப்படிங்கிறது தான் சரியான பதில். அப்புறம் 52வது கொஷின், அலிகார் இயக்கம் பின்வருவனவற்றில் எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா அதுக்கு ஆன்சர் முஸ்லீம் சமூகத்தில் சமூக மத சீர்திருத்தம் கொண்டு வரதுக்கு தான் அந்த அலிகார் மூமெண்ட்டுக்கு வந்துச்சு. சரியா? ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். எல்லாருக்குமே இதே வரிசையில் கொஷின்ஸ் இருக்காது. ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு வரிசையில் இருக்கும். ஆனால் இந்த கொஷின் தான் இருக்கும். என்னோடய கொஷின் பேப்பரில் இந்த வரிசையில் தான் இருக்குது. சரியா? அப்புறம் 53வது கொஷின், அசஷன் ரீசன், கூற்று அப்புறம் காரணம் 2 கொடுத்துருக்காங்க. கூற்றுன்னா நேரு மாண்டேகு செம்ஸ்போர்டு அறிக்கையை எதிர்த்தார். கூற்று. காரணம், மாண்டேகு செம்ஸ்போர்டு அறிக்கை 5% குறைவான இந்திய பிரதிநிதித்துவம் அளித்தது. ரெண்டுமே கூற்றும் சரி தான், காரணமும் சரி தான். என்ன அவங்க அந்த மாண்டேகு கிளம்ஸ்போர்ட் ரிப்போர்ட்டில் 2% இதுதான் கொடுத்துருப்பாங்க, மெம்பர்ஷிப் தான் இந்தியன்ஸுக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால் நேரு அதை எதிர்ப்பார். 5% கீழே இருக்குது அப்படின்றனால. அப்புறம் 54வது கொஷின், அகைன் மேட்ச் த ஃபாலோயிங். மகாதேவ் கோவிந்த் ரணதே யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 54வது கொஸ்டின் வெயிட் ஒரு நிமிஷம். சி, ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அப்படின்னா ஓகே, மகாதேவ் கோவிந்தேனா சாக்ரட்டஸ் ஆஃப் மகாராஷ்டிரா, அதாவது மகாராஷ்டிராவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கோபாலகிருஷ்ண கோகலே கனவுகளில் மர்ம கனவு காண்பவர், அதாவது த மிஸ்டிக் ட்ரீமர் ஆஃப் ட்ரீம்ஸ். அப்புறம் பாலகங்காதர் திலகர் தான் இது அன்க்ரவுண்ட் கிங் ஆஃப் இந்தியா, முடிசூடா இந்திய அரசர். லாலா லஜபதி ராயை என்ன சொல்லுவாங்கன்னா பஞ்சாப் சிங்கம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அப்புறம் அடுத்த கொஷினில் கொஞ்சம் அப்ரிவியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ரிவியேஷன்ஸ்க்கு இந்த பக்கம் அதை விரிவாக்கம் பண்ணி எழுதியிருக்காங்க. அதில் எது கரெக்டான விரிவாக்கம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகே, எது தவறான இன்கரெக்ட் தவறான விரிவாக்கம் எதுன்னு சொல்லணும். SCERT, ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் அப்படிங்கிறது கரெக்டு. NCERT, நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் அப்படிங்கிறதும் கரெக்டு. அப்புறம் ஒரு நிமிஷம், ஃபோன் வழுக்குது. அப்புறம் NCFTE அப்படிங்கிறது நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் டீச்சிங் அண்ட் எஜுகேஷன் கரெக்டு தான்.
NETF நேஷ்னல் எஜுகேஷனல் டெக்னாலஜி ஃபாரம் அப்படிங்கிறது தான் தவறு. சரியா? ஸோ ஆப்ஷன் டி ஒன்லி 4 அப்படிங்கிறது தான் வந்து நம்ம சூஸ் பண்ண வேண்டியது. அடுத்த கூற்று என்ன கொடுத்துருக்காங்க? விவசாயிகள் தேசிய ஆணையம் பேரா MS சுவாமிநாதன் தலைமையில் February 10, 2004 அமைக்கப்பட்டது. காரணம், இந்தியாவின் கிராமப்புற சிறு விவசாயிகளின் நிலைய ஆய்வு செய்ய ஒரு குழு தேவைப்பட்டது அப்படிங்கிறாங்க. வந்து 56 பி தான் ஆப்ஷன். சரியா? அதாவது கூற்று ரீசன் ரெண்டுமே, கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். அடுத்து, இஃப் த பேங்க் ரேட் இஸ் ரைஸ்ட் இட்ஸ் இமீடியட் எஃபெக்ட் இஸ் டு காஸ் ஆன். அதாவது வங்கி வட்டி விகிதம் உயர்த்தப்பட்டால் அதன் உடனடி விளைவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து சி என்னது? 3 ஒன்லி. 3வது வங்கி வைப்பு தொகை மற்றும் கடன் வட்டி விகிதம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் ஆன்சர். அப்புறம் 58 பேர் கொடுத்துருப்பாங்க, நிறைய ஜோடிகள் கொடுத்துருப்பாங்க. அதில் எது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்குன்னு நம்ம சொல்லணும். அது மேட்ச் ஆனது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கீழே 4 ஆப்ஷனில் எதுன்னு நம்ம பார்த்து எழுதணும். அதாவது நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு நேராக மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல். சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். இது வந்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வந்து இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1, 3 மட்டும்தான் வந்து கரெக்டான பேர். சரியா? அதாவது தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வந்து சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம். சரியா? அப்புறம் 3வது வந்து மத்திய கண்காணிப்பு ஆணையம் வந்து உள்துறை அமைச்சகம் தான் வந்து அதை இது பண்ணுறாங்க, நிர்வகிக்கிறாங்க. மற்ற இதுதான் வந்து சரியான கூற்று. ஸோ வந்து ஒரு எத்தனை கொஷின் வந்துருக்கோம்? 58 கொஷின் சொல்லியிருக்கேன்னா. அடுத்து வந்து மாஸ்டர் ஃபாலோயிங் முனிசிபாலிட்டிஸும் அதுக்கு ரிலேட்டடான ஆர்டிகல்ஸும் சொல்கிறாங்க. சரியா? கான்ஸ்டியூஷனில் எந்தெந்த ஆர்டிகல் முனிசிபாலிட்டிஸில் எதுக்கு பொருந்தணும் பொருத்தணும். ஸோ இடஒதுக்கீடு வந்து ஆர்டிக்கல் 243T. சரியா? அப்புறம் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஷிப் வந்து ஆர்டிக்கல் 243V. அப்புறம் பவர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ் வந்து ஆர்டிக்கல் 243W. அப்புறம் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஆர்டிக்கல் 243Y. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ 4, 1, 2, 3. அப்புறம் சூஸ் த இன்கரெக்ட் மேட்சஸ் ஆஃப் த டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 4 மேட்ச் கொடுத்துருக்காங்க அவங்களே. அதில் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸில் தவறான மேட்ச் எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து இதுக்கு ஆப்ஷன் ஏ 1, 3 தான் வந்து இன்கரெக்ட் அப்படின்னு. 60 கொஷின் 60 1, 3 என்னதெல்லாம்னா ஃப்ரீ லீகல் எய்டு டு புவர் 42வது அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து தவறு. இன்னொன்று வந்து 3 கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் 86வது அமெண்ட்மெண்ட். இந்த கொஷின் என்ன தப்பாக புரிஞ்சுக்கணும். இதுக்கு நான் உங்களுக்கு அப்புறமா ஆன்சர் சொல்கிறேன். ஓகேவா? யாருக்காவது இந்த கொஷினுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே. அப்புறம் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். மக்கள் இறையாண்மை கோட்பாட்டின் அடிப்படையானது அப்படின்னா எதுன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அடல்ட் சஃப்ரேஜ், ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி, த வில் ஆஃப் த பீப்புள், ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட். ஃபஸ்ட்டு வந்து வில் ஆஃப் த பீப்புள் தான் வேணும் சாவர்னிட்டிக்கு. மற்ற எல்லாமே வந்து ஆப்ஷன் தான். இருந்தால் நல்லது, இல்லாமலும் நிறைய நாடுகள் இருக்குது. அடல்ட்
சஃப்ரேஜ் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குன்னு சொல்ல முடியாது, எல்லா சாவர்னிட்டிலையும். ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி இல்லாத இடமும் வந்து சாவரினாக தான் இருக்குது இல்லையா. இப்போ டைரக்ட் டெமோக்ரஸிலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வந்து 3 தான். த வில் ஆஃப் த பீப்புள் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பில்டிங் கல்யாண மண்டப கட்டடக்கலை அமைப்பானது ஒரு குறிப்பிடத்தக்க அமைப்பாக இவர்களின் காலத்தில் இருந்து கோவில் கட்டட அமைப்பில் காணப்பட்டதுன்னா யாருன்னு கேட்டிருக்காங்க. சாளுக்கியர்களா, சந்தேலர்களா, ராஷ்டிரகூடர்களா, விஜயநகரர்களா அப்படின்னு. இதுக்கு ஆன்சர் வந்து விஜயநகர பேரரசில் தான் நடந்துச்சு அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா. அவங்க தான் நிறைய கல்யாண மண்டபம் கேட்டிருந்தாங்க. அப்புறம் டேஷ் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஆங்கிலிக்கன் சர்ச் பில்ட் இன் இந்தியா. அதாவது இந்தியாவின் முதலாவதாக கட்டப்பட்ட ஆங்கிலிக்கன் தேவாலயம் டேஷ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து சென்ட் மேரிஸ் சர்ச், ஆப்ஷன் பி. ஹூ அமாங் த ஃபாலோயிங் சர்வ்டு அஸ் த ஃபர்ஸ்ட் மந்தலேஸ்வரா ஆஃப் தமிழ் ப்ரொவின்ஸ் அண்டர் விஜயநகர ரூல். அதாவது பின்வருவனவற்றில் விஜயநகர ஆட்சியில் தமிழக மாகாணத்தின் முதல் மாகா மண்டலேஸ்வரராக பணிபுரிந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஆன்சர் வந்து விருப்பண்ணா. 64 விருப்பண்ணா. விருப்பண்ணா தானே? விருப்பண்ணாவா எம்பண்ணாவா? ஐயோ சாரி. இதுக்கும் வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு போடுறேன் சரியா, இந்த 2 கொஷினுக்கு மட்டும். 65 அலகாபாத் பில்லர். 65வது கொஷின் வந்து பி தான் அதுக்கான ஆன்சர். 3, 1, 4, 2 அப்படிங்கிறது தான். அலகாபாத் பில்லர் வந்து சமுத்திரகுப்தரை இது பண்ணுது, இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுது. அயன் பில்லர் இரும்பு தூண் வந்து சந்திரகுப்த 2 அவரை பற்றி. அப்புறம் ஏர்ன் ஸ்டோன் அப்படிங்கிறது வந்து விக்ரமாதித்யரோடது. அப்புறம் பித்தாரி பில்லர் வந்து ஸ்கந்தகுப்தாவோடது சரியா. அடுத்து வந்து டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ்டு த்ரூ பேர்னிங் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ். அதாவது பிளாஸ்டிக்கை நம்ம எரிக்கிறனால ஒரு டாக்ஸிக்கான ஒரு சப்ஸ்டன்ஸ் உருவாகுது. அது என்னன்னு கேட்டுருக்காங்க. ஆப்ஷன் ஏ டயாக்சின், ஆப்ஷன் பி HFC, ஆப்ஷன் சி CFC, ஆப்ஷன் டி மீத்தேன். டயாக்சின் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இந்த எக்கனாமி தமிழில் சொல்கிறேன். அந்த மானியரின் பொருளாதாரம் மற்றும் டேஷ் வாழ்வு முறை எந்த பழங்குடியினரை சேர்ந்ததுன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பிக்மி. பிக்மிங்கிறது ஒரு ஆஃப்ரிக்கன் ரேஸ், ஆஃப்ரிக்காவில் உள்ள பழங்குடியினர். அவங்கள மாதிரியே இந்த அந்தமானியர்களோட வாழ்க்கையும் அந்த மாதிரியே இருக்குது. பொருளாதாரம், வாழ்வியல் எல்லாமே அந்த ஆஃப்ரிக்கன் ட்ரைப் மாதிரியே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் சூஸ் த ரைட் மேட்சஸ் பை யூஸிங் த கோட் கிவன் பிலோ. இதில் 4 இது கொடுத்துருக்காங்க. அது என்னெல்லாம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி சொல்லணும். இது வந்து கெமிஸ்ட்ரி. ஓகே, கெமிஸ்ட்ரியிலேருந்து எடுத்துருக்காங்க. சூஸ் த ரைட் மேட்சஸ் பை யூஸிங் த கோட் கிவன் பிலோ. சரி, இப்போ ஹெமடைட்டுக்கு நேராக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹைட்ரேட்டட் அயன் ஆக்சைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்னைட்டுக்கு நேராக பிளாக் ஓர், லிமனைட் வந்து ஆக்சைடு ஆஃப் அயன், சிடரைட் வந்து அயன் கார்பனேட். இதில் வந்து மேக்னிடைட்டுங்கிறது பிளாக் ஓர் அப்படிங்கிறது கரெக்டு, சிடரைட் அப்படிங்கிறது அயன் கார்பனேட் அப்படிங்கிறதும் கரெக்டு சரியா. இப்போ நம்ம வெரிஃபை பண்ணிக்குவோம். ஆமாம் கரெக்டு. ஓகே, அடுத்த கொஷின் வந்து 2023 ஆண்டுக்கான உடற்செயலியல் மற்றும் மருத்துவத்திற்கான நோபல் பரிசினை பெற்றவர்கள் யார் அப்படின்னா வந்து ஆப்ஷன் டி கெட்டாலின் கெரிகோன் ட்ரியூ வெய்ஸ்மன் அப்படிங்கிறது தான் கரெக்டான விடை. அப்புறம் என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா இதே தான் அப்ரிவேஷன் இது கொடுத்துருப்பாங்க, அது விரிவாக்கம் கொடுத்துருப்பாங்க. நம்ம சரியான விடையை சொல்லணும். ஓகேவா. இது 70வது கொஷின். 70வது கொஷினுக்கு வந்து 69க்கு என்ன போட்டு
ஆப்ஷன் சி தான் வந்து சரியான இது. ஆப்ஷன் சி என்னது 2 மற்றும் 3 ஆர் இன்கரெக்ட். இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 4 அப்ரிவேஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கான விரிவாக்கங்கள் கொடுத்துருப்பாங்க. இதில் எது தவறான விரிவாக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை நம்ம ஆப்ஷனில் பார்த்து நம்ம சூஸ் பண்ணணும். சரியா? CEEW அப்படின்னு கொடுத்துட்டு கவுன்சில் ஆன் எனர்ஜி என்வாயன்மெண்ட் அண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து NRDC த நேஷ்னல் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் கவுன்சில், SCGJ ஸ்கில் கவுன்சில் ஃபார் கவர்மெண்ட் ஜாப்ஸ், MNRE த மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 2 NRDC த நேஷ்னல் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படிங்கிறதும் தவறு. அடுத்து வந்து 3 ஸ்கில் கவுன்சில் ஃபார் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படிங்கிறதும் வந்து தவறு அப்படின்னு தான் நான் வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தேன். நீங்களும் வேணும்னா சர்ச் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் வந்து தேசிய காற்றின் தர கண்காணிப்பு திட்டத்தை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா? NAMP இன் கீழ் SO2, NO2, RSPM, PM 2.5 அளவுகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகின்றன. அது வந்து கரெக்டு தான். ஒரு நிமிஷம். அடுத்த கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா NAMPயின் கீழ் வருடத்திற்கு 104 அவதானிப்புகள் பதிவு செய்யப்படுகின்றன. அவதானிப்புகள்னு அப்சர்வேஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் பெர் இயர். ஓகேவா? அதுவும் வந்து கரெக்டு தான். அப்போ எது தவறு? த ஆப்ரேட்டிங் மானிட்டரிங் ஸ்டேஷன்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் 398 சிட்டிஸ் இன் இந்தியா அப்படிங்கிறது தவறானது. சரியா? ஸோ 3 வந்து தவறு. அப்போ 1ம் 2ம் தான் வந்து சரி. அப்போ ஆப்ஷன் டி. ஓகேவா? ஏன்னா அது வந்து அந்த மானிட்டரிங் ஸ்டேஷன் வந்து 500க்கு மேலே இருக்குது இந்தியாவில். ஆனால் இங்கே வந்து 398 சம்திங் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அடுத்த கொஷின் வந்து ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பில் அனைத்து நிலைகளிலும் உணவளிக்கும் நுகர்வோர்கள் அப்படின்னு கேட்டு 4 கொடுத்துருக்காங்க. ஹெர்பிவோர்ஸ், கார்னிவோர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், பாராசைட்ஸ், ஸ்கேவஞ்சர்ஸ் அண்ட் டீகம்போசர்ஸ். அதாவது தாவர உண்ணிகள், ஊனுண்ணிகள், உற்பத்தியாளர்கள். 4வது ஆப்ஷன் வந்து ஒட்டுண்ணிகள், அழுகிய பொருள்களை தின்று வாழ்பவை மற்றும் சிதைப்பவர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் வந்து பி. சரியா? பி என்னது? ஊனுண்ணிகள். ஓகேவா? அப்புறம் 73 பீர்பால் சஹானி தொல்தாவரவியல் நிறுவனம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் சி லக்னோ. அப்புறம் கீழ்காணும் கூற்றில் எது சரி தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்னென்னா ஓஃபியோப்ளோட்டியஸ் தன்னிச்சையாக நீந்தி வாழும் ஒரு இளம் உயிரி லார்வா அப்படின்னு ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் டோலியோலேரியா தன்னிச்சையாக நீந்தி வாழும் ஒரு இனம் உயிரி லார்வா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2ல் எது சரி எது தப்புன்னு சொல்லணும். அதுக்கு ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? 1 சரி ஆனால் 2 தவறு, 2 சரி ஆனால் 1 தவறு, 1 மற்றும் 2ம் சரி, 1 மற்றும் 2ம் தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆன்சர் என்னென்னா 2மே உண்மை தான். 2மே லார்வா தான். 2மே தன்னிச்சையாக நீந்தி வாழும் உயிரினம் தான். சரியா? அப்புறம் லெட் ஆர்சினேட்டின் பயன்பாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட பயன்பாடு வந்து பூச்சிக்கொல்லி. சரியா? ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், சர்வோதயாவின் குணாதிசயங்கள் பற்றி சரியான கூற்றுகளை தெரிவு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது 1, 2, 3, 4 4மே வந்து கரெக்டு தான். ஓகேவா? ஆப்ஷன் பி. அது நீங்கள் உங்கள் கொஷின் பேப்பரில் பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு ஸ்டேட்ஸ் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி டான்சாக்ஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் டேஷ் ரிஜிஸ்டர்ட் சொசைட்டி இன் இந்தியா ஃபார் எய்ட்ஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன். தமிழ்நாடு மாநிலம் எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கம்
இந்திய அளவில் எய்ட்ஸ் கட்டுப்பாடு மற்றும் தடுப்புக்கு என டேஷ் பதிவு செய்யப்பட்ட சங்கம்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு தாங்க முதல்ல பதிவு செஞ்சது. சரியா? எய்ட்ஸை கட்டுப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட சங்கத்தில் எல்லா மாநிலங்களையும் பார்க்கும்போது இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது தமிழ்நாட்டில் தான். அடுத்த கொஷின், கீழ்வருவனவற்றுள் எவையெல்லாம் நான் முதல்வன் கீழ் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. நான் முதல்வன் அப்படிங்கிறது ஒரு தமிழ்நாட்டோட ஸ்கீமு. சரியா? அந்த திட்டத்தில் எதெல்லாம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு, அப்போனா அந்த திட்டத்தில் எதெல்லாம் இருக்குன்னு நமக்கு தெரியணும். அப்போ தான் இல்லைங்கிறத சொல்ல முடியும். இதுக்கு இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில், மாணவர்களிடம் ஒளிந்திருக்கும் திறமைகள் வெளிக்கொணர்தல், சுற்றுச்சூழல் கல்வி குறித்த விழிப்புணர்வு, உயர்கல்வி மற்றும் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் சென்று படிக்க வழிகாட்டுதல், உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் பணி கிடைக்க செய்தல், வட இந்திய மொழிகளில் மேம்பட செய்தல். இதில் இந்த நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டத்தில் ஃபஸ்ட்டு நமக்கே தெரியும், இது ஒரு தமிழ்நாட்டில் உள்ள திட்டம். ஸோ வட இந்திய மொழிகளில் மேம்பட செய்தல் இருக்காது. அப்போ ஈயை கட் பண்ணிடலாம். ஆனால் அதில் வேறு நாட்டில் உள்ள மொழியெல்லாம் அதில் இருக்குது. இப்போ ஃப்ரெஞ்சு அதெல்லாம் கற்றுக்கலாம். அதெல்லாம் நான் முதல்வன் திட்டத்தில் இருக்குது. சரியா? ஆனால் வட இந்திய மொழிகள் இல்லை. அப்புறம் ஆப்ஷன் டி, உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் பணி கிடைக்க செய்தல், அதையும் பண்ணுறதில்லை அந்த திட்டத்தில். அப்புறம் ஆப்ஷன் பி என்னது? பி என்ன கூற்று சொல்கிறாங்க, சுற்றுச்சூழல் கல்வி குறித்த விழிப்புணர்வு, அதெல்லாம் நான் முதல்வன் திட்டத்தில் இல்லை. அதனால் ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் நம்ம சூஸ் பண்ண வேண்டியது. அதாவது பி கூற்று டி கூற்று இ, இந்த 3 கூட்டுமே நான் முதல்வன் திட்டத்தில் இல்லை. சரியா? அப்புறம் 79வது கொஸ்டின் எனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, நமது கிராமம் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமது கிராமம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஸ்கீமு. இது எப்போ நடைமுறைப்படுத்தினாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் என்னெல்லாம் கொடுத்தாங்க, செப்டம்பர் 2023, செப்டம்பர் 2003, ஆகஸ்ட் 2004, டிசம்பர் 2004, ஜூலை 2003 அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இதில் ஆப்ஷன் பி ஆகஸ்ட் 2004 அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரியா? அப்புறம் என்ன கேட்டிருந்தாங்க, பின்வருவனவற்றுள் எந்த இணை தவறானது என கண்டறிய. 500 பாடியவர்கள். இது டி தான் சரியான டி தான் தவறான இது. சரியா? தவறான இணை. அதாவது மருதம் ஓரம்போகி தான் பாடினாங்க. நெய்தலை அம்மூனவார் தான் பாடினாங்க. குறிஞ்சி கபிலர் தான் பாடினார். பாளைய பெருங்கடுங்கோ பாடினாங்கிறது தவறு. சரியா? அப்புறம் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் என்று கூறத்தக்கதாக இருக்க வேண்டியது எதுவென்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா, ஆப்ஷன் ஏ, பிறர் பொருளையும் தம் பொருளாக கருதுவது. அதுதான் இது ட்ரேட் ப்ராஸ்பர்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். அடுத்து தூய தமிழ் இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னா, ஆப்ஷன் சி, மறைமலை அடிகள். சரியா? நண்பர்களை அளந்தறியும் கோல் எதுவென்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா இதுக்கு ஒரு குறள் உண்டு. அந்த குறள் எனக்கு இப்போ மனப்பாடமாக தெரியலை. அதாவது உண்மையான நண்பர்களை எப்படி நம்ம மெஷர் பண்ணணும், எப்படி கண்டுபிடிக்கணும்னு வள்ளுவர் கூறுகிறார்னா, ரூயின் கேடு, அவன் எந்த அளவுக்கு கேடு செய்கிறாங்கிறத வச்சு தான் எந்த கேடில் உதவி பண்ணுறாங்கிறத வச்சு சொல்லுவார். அந்த குறளில் ஏதோ வரும், ஆனால் கேடு தான் ஆன்சருங்க. சரியா? ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது விளையாட்டா பரிசா இன்பமா கேடுவான்னு கேட்டிருக்காங்க. கேடு தான் ஆன்சர். அப்புறம் தவறான ஆலோசனை கூறும் மந்திரி எத்தனை பகைவருக்கு இணையானவர் என்று வள்ளுவர் கூறுகிறார். பக்கத்தில் ஒருத்தன் தப்பாக நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவன் 70 கோடி பகைவர்களுக்கு சமமானவனாம். இதை வள்ளுவர் சொல்கிறாரு. சரியா? ஒரு மந்திரி போதும் ஒரு ராஜாவை கவுத்துறதுக்கு, தப்பாக அட்வைஸ் கொடுத்து கவுத்திடுவான். சரி, அடுத்த கொஸ்டின் என்ன சொல்கிறாருன்னா, ஊன்றுகோல் நாடகத்தை எழுதியவர்கள் யார் அப்படின்னா வாணிதாசன். ஆப்ஷன் பி. 86வது கொஸ்டின் எனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, 9 வாசல்களாக திருமூலர் கூறுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஆப்ஷனில் தஞ்சாவூர் பெரிய கோவில், சிதம்பரம் நடராஜர் கோவில்,
மனித உடல், மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள், இப்படியெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது 9 வாசல்களை 9 வாசல்களாக திருமூலர் கூறுவது வந்து மனித உடல் தாங்க. இது நான் வந்து 11th படிக்கும்போது எங்கள் தமிழையா சொல்லி கொடுத்தாங்க. அது எனக்கு மனசில் அப்படியே பதிஞ்சிருச்சு. அப்புறம் 87வது கொஸ்டின் எனக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பின்வரும் சொற்றொடரில் எவை வட்டெழுத்துக்கள் பற்றி சரியான விடைகளாகும்னு கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா, ஒரு நிமிஷம். ஸோ இங்கே கொடுத்துருக்க சொற்றொடரில் எவையெல்லாம் வட்டெழுத்துக்கள் பற்றி சரியான விடைகளாகும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க, கிபி 3ஆம் நூற்றாண்டில் வட்டெழுத்துக்கள் திராவிட அல்லது தமிழ் பிராமி நடையிலிருந்து உருவானதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூற்று சரியானதான். ஸோ 1 சரியா. அப்புறம் 2வது என்ன சொல்கிறாங்க, கிபி 6ஆம் நூற்றாண்டில் முழுமையாக வளர்ச்சி அடைந்தது அப்படிங்கிறது வந்து சரியாக சொல்ல முடியாது. அதனால் இது வந்து தவறு. அப்புறம் 3வது என்ன சொல்கிறாங்க, கிபி 13ஆம் நூற்றாண்டில் இருந்த சோழ பேரரசின் காலத்திலும் வட்டெழுத்துக்கள் நடைமுறையில் இருந்தன அப்படிங்கிறது சரிதான். ஏன்னா வட்டெழுத்து வந்து 15ஆம் நூற்றாண்டு வரைக்குமே வந்து நடைமுறையில் இருந்துருச்சு. ஸோ ஆப்ஷனில் என்ன அப்படின்னா வந்து இப்போது நமக்கு என்னெல்லாம் தேவை, 1 மற்றும் 3 சரியான பதில். அப்போ 1 மற்றும் 3 எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் பி. சரியா? ஆப்ஷன் பி தானே. 87வது கொஸ்டின். ஆமாம், ஆப்ஷன் பி. அப்புறம் அடுத்த கொஷின், ஃபைண்ட் அவுட் த மிஸ்ஸிங் ஒன். அதை என்ன கொடுத்துருக்காங்க, SCD, TEF, UGH, டேஷ், அப்புறம் WKL அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த டேஷில் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி VIJ அப்படிங்கிறதான் வரும். ஏன்னா எஸ்க்கு அப்புறம் இது நீங்கள் கொஸ்டின் விவரம் பார்த்து தெரிஞ்சிடும் இல்லையா. ஓகே, இது நான் ஆன்சர் சொல்ல வேண்டாம். ஆப்ஷன் பி VIJ தான் அந்த டேஷில் வரும். அப்புறம் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 5% அதிகரிக்கிறது. 2020ஆம் ஆண்டு மக்கள் தொகை 1100 இருந்தது. 2023ஆம் ஆண்டின் மக்கள் தொகையை தோராயமாக காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இடையில வந்து 3 வருஷம் இருக்குது இல்லையா. அப்போ வந்து இதுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து ஆப்ஷன் ஏ 1389. சரியா? ஓகே. 90வது கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்ட விடுபட்ட எண்ணை பூர்த்தி செய்யன்னு கேட்டு 1/125 1/25 1/125 1/25 டேஷ் 1, 5, 25ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த டேஷில் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 1/5, ஆப்ஷன் சி. ஓகேவா? அப்புறம் வந்து அதே தான், விடுபட்ட உறுப்பை காண்கன்னு கொடுத்துட்டு 2A11 அப்போ 4D13 12G 17 டேஷ், அந்த டேஷில் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து 91B தான் ஆன்சர். அதாவது 48J23 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அப்புறம் அடுத்த கொஸ்டின் வந்து எந்த வார்த்தை மற்றவற்றை சார்ந்தது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பொருளடக்கம், அத்தியாயம், தொகுதி, புத்தகம் அப்படின்னு 4 கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு புத்தகத்துக்குள்ளே பொருளடக்கம் இருக்கும், அத்தியாயம் இருக்கும், தொகுதி இருக்கும். அப்போ வந்து இதில் ஒரு ஆட் அண்ட் அவுட் எது, புத்தகம் தான். அப்போ ஆப்ஷன் டி புத்தகம் அப்படிங்கிறதான் வந்து நம்ம சூஸ் பண்ண வேண்டிய பதில். ஓகேவா? ஆனால் வந்து இதெல்லாம் நம்ம அந்த நேரத்தில் வந்து நமக்கு மண்டையிலேயே வராது. வீட்டுக்கு வந்து பார்த்து தான் தெரியும், ஐயோ இவ்வளோ ஈஸியான கொஸ்டின்லாம் விட்டுட்டோமேன்ட்டு. அப்புறம் எனக்கு அடுத்த கொஸ்டின் என்னென்னா, பாபு ஒரு சேலை 24 நாட்களில் நெய்வார். ரமேஷ் பாபுவை விட நெய்வதில் 2 மடங்கு திறமைசாலி. அப்போ 12 நாட்கள்லேயே ஒரு சேலையை நெஞ்சிருவாருன்னு தான் சொல்கிறாங்க. இருவரும் இணைந்து நெய்தால் அந்த சேலையை எத்தனை நாட்களில் நெய்து முடிப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 8 அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. அப்புறம் 24 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு அலுமினிய கோளம்
உருக்கப்பட்டு 6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றப்படுகிறது. அதாவது ஒரு கோலம்னா வந்து குலோப் ஜாமுன் மாதிரி இருக்கும், சரியா? அதை வந்து உருளையாக மாற்றிட்டாங்க. உருளைனா ரசகுல்லா மாதிரி இருக்கும். ஏனில் உருளையின் உயரம் டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 94. ஒரு நிமிஷம். இதுக்கு ஆன்சர் வந்து சி என்னது 256 சென்டிமீட்டர் ஆகும்னு சொல்கிறாங்க. அதாவது குலோப் ஜாமுன் வந்து 24 சென்டிமீட்டர், அதை அமுக்கி அதை 6 சென்டிமீட்டர் உள்ள ரசகுல்லாவாக மாற்றிட்டாங்க. அப்போனா வந்து அந்த ரசகுல்லாவோட உயரம் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. 256 சென்டிமீட்டராக இருக்கும்னு ஆன்சர் வருது, சரியா? அதுக்கு அடுத்த கொஷின் 96. என்ன கேட்டிருக்காங்க? ரூபாய் 35,500க்கு ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகள் தனி வட்டியை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் பி 12,425. 96. 12,425 அதுதான் நினைக்கிறேன். ஆமாம். அப்புறம் 97வது கொஷின் என்னதுன்னா, ஓர் வினாடி வினா போட்டியில் ரமேஷ் மற்றும் சுரேஷ் வழங்கிய சரியான விடை எண்ணிக்கை விகிதம் 8:9. அப்போட்டியில் அவர்கள் மொத்தமாக 85 புள்ளிகள் பெற்றனர் எனில் சுரேஷ் பெற்ற புள்ளிகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. சாரி, இதுக்கான ஆன்சர் வந்து நான் வந்து மார்க் பண்ணலை. நான் மார்க் பண்ணியிருந்தா சொல்கிறேன், ஓகேவா? அது வேறு ஒரு நோட்டில் மார்க் பண்ணி வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். யாருக்கா தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் அடுத்த கொஸ்டின் வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. x² - 2x - 3, x² + 3x + 2 and x² - 1 அப்படிங்கிறதுக்கு வந்து எல்சிஎம் பார்க்க சொல்லியிருக்காங்க. இதுக்குமே கண்டிப்பாக மார்க் பண்ணியிருப்பாங்க, தெரியல, பார்க்குறேன். 98வது கொஷின் இல்லை, மார்க் பண்ணலை. இதுக்கு யாராவது கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் இன்னொரு நோட்டில் மார்க் பண்ணி ஆன்சர் வச்சுருந்தேன், அந்த நோட்டை இப்போ எடுக்கலை. அதாவது மேத்ஸ் சம்ஸ் ஃபுல்லாகவே வேறு ஒரு நோட்டில் குறித்து வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட்? அடுத்த கொஸ்டின் என்னென்னா, 144 மற்றும் 216 ஆகிய எண்களால் சரியாக வகுபடக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு எனக்கு தெரியலை, ஓகேவா? நான் நாளைக்கு சொல்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் கரெக்டான ஆன்சர். ஏன்னா கணக்கு போட்ட நோட்டு இதில் இல்லை. அப்புறம் ஃபைண்ட் ஜிசிடி ஆஃப் ஈச் பேர், அதுவும் கணக்கு தான், அதுவும் நான் ஓகே. 100 இப்போ வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் 100 கொஷினை நம்ம இன்றைக்கி பார்த்துட்டோம். நம்ம அடுத்த செஷனில் நம்ம சட்டத்திற்கு 100 கொஷின் இருக்குது, அதை பார்ப்போம், ஓகேவா? தேங்க்யூ, பை பாய்.